Dear students, போலீஸ் எஸ்ஐ தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஜிகே கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாக்கியம் 1. ஒரு ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து சீராக அதிர்வுறுவதால் அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர அலை எனப்படும். வாக்கியம் 2. ஒலி அலைகள் குறுக்கலை நெட்டலை என 2 வகைப்படும். சரியான விடை ஆப்ஷன் பி. வாக்கியம் 1 சரி, 2 தவறு. செகண்ட் கொஸ்டின், குறுக்கலைக்கு எடுத்துக்காட்டு. குறுக்கலைக்கு எடுத்துக்காட்டு கம்பிகளில் உருவாகும் அலைகள் 2 ஒலி அலைகள். சரியான விடை ஆப்ஷன் சி. 1, 2 சரி. தேர்ட் கொஸ்டின், திடப்பொருள், திரவங்கள் மற்றும் வாயுக்களில் உருவாகும் அலைகள். 1 குறுக்கலை, 2 நெட்டலை. சரியான விடை ஆப்ஷன் பி. 2 மட்டும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், ஒலி அதிர்வெண்ணின் வகைகள். ஒலி அதிர்வெண்ணின் வகைகள் ஏ கேட்பொலி, பி குற்றொலி, சி மீயொலி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி. இன்ஃப்ராசோனிக் ஒலி. சிக்ஸ்த் கொஸ்டின், நாய், டால்ஃபின் போன்ற விலங்குகளால் கேட்கக்கூடிய ஒலி. நாய், டால்ஃபின் போன்ற விலங்குகளால் கேட்கக்கூடிய ஒலி. ஆப்ஷன் பி குற்றொலி. செவன்த் கொஸ்டின், பாத்திரம் கழுவும் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுவது. பாத்திரம் கழுவும் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுவது. ஆப்ஷன் ஏ மீயொலி. எய்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஹால்டனின் விசில் பற்றிய தகவல்களில் சரியானது. ஏ ஹால்டனின் விசில் மனித காதின் செவிக்கு புலப்படாது. பி நாய்களால் கேட்க முடியும். சி ஹால்டனின் விசில் நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுகிறது. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நைன்த் கொஸ்டின், இசைக்கருவிகளின் வகைகளில் சரியானது. 1 காற்று கருவிகள், 2 நாணல் கருவிகள், 3 கம்பிக்கருவிகள், 4 தாள வாத்தியங்கள். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. 10th கொஸ்டின், காற்று கருவிக்கு எடுத்துக்காட்டு. காற்று கருவிக்கு எடுத்துக்காட்டு ஏ எக்காலம், சாக்ஸோஃபோன், பி புல்லாங்குழல், சி செஹன்யா, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 11th கொஸ்டின், கம்பி கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு ஏ வயலின், பி கிட்டார், சி சிதார், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 12th கொஸ்டின், வாக்கியம் 1. ஆண்களுக்கு பொதுவாக தடினமான மற்றும் நீண்ட குரல் நாண்கள் உள்ளன. வாக்கியம் 2. ஆண்களின் குரல் நாண்கள் அதிக சுருதி கொண்டவை. சரியான விடை ஆப்ஷன் பி. வாக்கியம் 1 சரி, 2 தவறு. 13. ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர். ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ தாமஸ் ஆல்வா எடிசன். 14. ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி அதிர்வெண். 15. நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு. நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் பி பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள். 16. ஹைட்ரோஃபோன், பாரோமீட்டர், அனிமோமீட்டர், சிஸ்மோமீட்டர். பூகம்ப உக்கிர அளக்க, காற்றின் திசைவேகத்தை அளக்க, வளிமண்டல அழுத்தத்தை அளக்க, நீருக்கு அடியில் ஏற்படும் சத்தத்தை அளக்க. சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. 17. வீச்சின் அலகு. வீச்சின் அலகு. ஆப்ஷன் சி மீட்டர். 18. வௌவாலினால் கேட்கக்கூடிய அதிக அதிர்வெண் உடைய ஒலியின் அளவு. வௌவாலினால் கேட்கக்கூடிய அதிக அதிர்வெண் உடைய ஒலியின் அளவு. ஆப்ஷன் பி 20,000 ஹெர்ட்ஸ். 19. மையப்புள்ளியிலிருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. மையப்புள்ளியிலிருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. ஆப்ஷன் ஏ அலையின் வீச்சு. 20. ஒலி அலைகளின் வீச்சு எதை தீர்மானிக்கிறது? ஒலி அலைகளின் வீச்சு எதை தீர்மானிக்கிறது? ஆப்ஷன் சி உரப்பு. 21. இரைச்சலை ஏற்படுத்துவது.
இரைச்சலை ஏற்படுத்துவது. ஆப்ஷன் டி ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள். 22 ஒரு கணுவிற்கும் அடுத்த எதிர்கணுவிற்கும் இடையே உள்ள தொலைவு. ஒரு கணுவிற்கும் அடுத்த எதிர்கணுவிற்கும் இடையே உள்ள தொலைவு. ஆப்ஷன் சி. 23 ஒளி அலையானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும்போது அந்த ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி. ஒளி அலையானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும்போது அந்த ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி. ஆப்ஷன் டி வீச்சு. 24 அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி அதிர்வெண். 25 அலைவு காலம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? அலைவு காலம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி டி. நெக்ஸ்ட் 26 ஒரு ஒளி அலையில் 2 நெருக்கங்கள் மற்றும் நெகிழ்வுகளின் மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஒரு ஒளி அலையில் 2 நெருக்கங்கள் மற்றும் நெகிழ்வுகளின் மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஆப்ஷன் டி அலைநீளம். 27 ஒரு வினாடி நேரத்தில் ஒளி அலை கடக்கும் தொலைவு. ஒரு வினாடி நேரத்தில் ஒளி அலை கடக்கும் தொலைவு. ஆப்ஷன் ஏ திசைவேகம் வேகம். 28 மூடிய ஆர்கான் குழாயில் சுரங்களின் அதிர்வெண். மூடிய ஆர்கான் குழாயில் சுரங்களின் அதிர்வெண். ஆப்ஷன் ஏ 1:3:5. 29 ஒளிச்செறிவின் அலகு. ஒளிச்செறிவின் அலகு. ஆப்ஷன் ஏ டெசிபல். 30 ஜெட் விமானம் புறப்படும் ஒளியின் மட்டம். ஜெட் விமானம் புறப்படும் ஒளியின் மட்டம். ஆப்ஷன் பி 140 dB. 31 பொறுத்துக ஒளிமட்டம் டெசிபல். உரையாடல் வீடு மெதுவாக இயங்கும் கார். அமைதியான நூலகம் மெதுவாக பேசுதல். 60 50 40 30. சரியான விடை ஆப்ஷன் சி 1 2 3 4. 32 திடப்பொருளில் ஒளியின் வேகம் எந்த காரணிகளை சார்ந்திருக்கும்? திடப்பொருளில் ஒளியின் வேகம் எந்த காரணிகளை சார்ந்திருக்கும்? ஏ ஊடகத்தின் நீட்சியல் பண்பு. பி ஊடகத்தின் வெப்பநிலை. சி ஊடகத்தின் அடர்த்தி. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 33 ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர். ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ ரினேலினத். 34 மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுவது. மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுவது. ஆப்ஷன் சி மீயொலி. 35 இதயத்தின் செயல்பாடுகளை ஒரு சில நிமிட நேர இடைவெளியில் பெருக்கமடைய செய்து பதிவு செய்யும் முறை. இதயத்தின் செயல்பாடுகளை ஒரு சில நிமிட நேர இடைவெளியில் பெருக்கமடைய செய்து பதிவு செய்யும் முறை. ஆப்ஷன் ஏ இசிஜி. 36 ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர். ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் பி ஹென்றி ரூடால்ஃப் ஹெர்ட்ஸ். 37 பிற்காலத்தில் ஒளிமின் விளைவை நிரூபித்தவர். பிற்காலத்தில் ஒளிமின் விளைவை நிரூபித்தவர். ஆப்ஷன் பி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 38 மீயொலி வேகத்தில் செல்பவை எவை? மீயொலி வேகத்தில் செல்பவை எவை? ஏ துப்பாக்கி குண்டு. பி ஜெட் விமானம். சி ஆகாய விமானங்கள். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 39 ஒளியின் வேகம் எதை பொறுத்து அமையும்? ஒளியின் வேகம் எதை பொறுத்து அமையும்? ஆப்ஷன் ஏ ஊடகம் வெப்பநிலை. 40 வாக்கியம் 1 நெட்டலைகள் அனைத்து ஊடகங்களிலும் திண்ம திரவ வாயு பரவும். வாக்கியம் 2 திசைவேகம் வருபொருள் ஊடகங்களின் பண்பை பொறுத்து அமையும். சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1 2 சரி.
41. கீழ்கண்டவற்றுள் ஒலி அலைகள் பற்றி தவறானவை. கீழ்கண்டவற்றுள் ஒலி அலைகள் பற்றி தவறானவை. ஆப்ஷன் டி, ஒலி அலைகள் 3×10⁸ மீட்டர் பை வினாடி திசைவேகத்தில் பரவும். 42. ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகம். ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகம். ஆப்ஷன் ஏ, துகள் திசைவேகம். 43. திடப்பொருளில் மீட்சி பண்பு அதிகமாக இருப்பதால் அதன் வழியாக ஒலி அலை செல்லும் போது ஒலியின் திசைவேகம். திடப்பொருளின் மீட்சி பண்பு அதிகமாக இருப்பதால் அதன் வழியாக ஒலி அலை செல்லும் போது ஒலியின் திசைவேகம். ஆப்ஷன் ஏ, அதிகம். 44. வாக்கியம் 1 அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒலியின் வேகம் குறைகிறது. வாக்கியம் 2 மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒலியின் திசைவேகமும் குறைகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி, வாக்கியம் 1 சரி, 2 தவறு. 45. நீரில் ஒலியின் திசைவேகம். நீரில் ஒலியின் திசைவேகம். ஆப்ஷன் சி, 1493 மீட்டர் பை வினாடி. 46. ஊடகங்களில் ஒலியின் திசைவேகத்தை கண்டறிய பயன்படுவது. ஊடகங்களில் ஒலியின் திசைவேகத்தை கண்டறிய பயன்படுவது. ஆப்ஷன் ஏ, எதிரொலி. 47. அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுவது. அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுவது. ஆப்ஷன் ஏ, டாப்ளர் விளைவு. 48. சோனாரின் விரிவாக்கம். சோனாரின் விரிவாக்கம். ஆப்ஷன் சி, சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். 49. பொறுத்துக. வௌவால், டால்ஃபின், கடல் நாய் 1000 முதல் 1,50,000 ஹெர்ட்ஸ், 70 முதல் 1,50,000 ஹெர்ட்ஸ், 900 முதல் 2,00,000 ஹெர்ட்ஸ். சரியான விடை ஆப்ஷன் பி, 1, 2, 3. 50. மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் எங்கு அமைந்துள்ளது. மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் எங்கு அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ, புனித பால் கேதீட்ரல் ஆலயம்.